படத்துல ஒரேடியா கழிவு ஊத்துற அளவுக்கு மோசமான படம் இல்லை. அது முதல்ல நம்ம சொல்லி நான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணும்போது படம் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்கேன். இல்லை நிறைய அதில் வந்து நம்ம எதிர்பாராத பல திருப்பங்கள்லாம் இருக்கு, ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ரஜினின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வர்றது போகிறது நிற்கிறது பார்க்கறது எல்லாத்தையும் ரசிக்க இங்கே ஒரு பெரும் கூட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை இப்படி அடித்து காலி பண்ணுற அளவுக்கு மோசமான படம் கிடையாது. 151 கோடி கரெக்டான கலெக்ஷன். இது என்னென்னா கவர்மெண்ட் ரேட்டை தான் அவங்க கணக்கில் காமிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு காட்டாமல் ஒரு டிக்கெட் விற்றாங்கல்ல 2000 3000, அதெல்லாம் அந்த கணக்கு உள்ளே வராது. உள்ளபடியே அதில் வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த கமெண்ட்டுகளை போடுறது யார், ரொம்ப மோசமான கமெண்ட்டுகளாக போடுறாங்க. இன்னொன்று வந்து படத்தை ஆஃப்டர் ரிலீஸ் டீகோட் பண்ணுறாங்க இல்லையா, இது என்ன அது என்ன, இது ஏன் வச்ச அது ஏன் வச்ச அப்படின்னு அவங்க விரிவாக பல கேள்விகள் கேட்குறாங்கல்ல. இவங்க வேணால் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம், அல்லது இவ்வளோ விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, நிஜமாகவே மனதளவில் ரொம்ப தளர்ந்துருவார். இதெல்லாம் ஒன்றையும் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் பார்க்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். சீன் பை சீன் டீகோட் பண்ணி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் காதுக்கு இதெல்லாம் போச்சுன்னா அவரை சரி போட்டுவதற்கான ஒரு விஷயமாக தான் இது இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் இவ்வளவு கேள்வி கேட்டிங்கல்ல, அடுத்த படத்தில் இந்த கேள்விகள் இல்லாமல் நான் வந்து ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஒரு நடிகருக்கு எதிராகவோ அல்லது ஒரு படத்துக்கு எதிராகவோ ஃபுல் நெகட்டிவாக ஒரு ரிவ்யூ பண்ணும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்தீங்க, அது தொடர்பான எந்த விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும். ஓகே, இப்போ ப்ளூ சட்டை மாறன் அடியன்னு அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ண முடியுது உங்களால்? அவர் ஒரு வீடியோ ஒரு இமேஜ் கூட யூஸ் பண்ண மாட்டார்ல. அப்போ நீங்கள் இந்த படத்தை முழுக்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதுலேருந்து ஏன் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க படத்துலேருந்து? அப்போ இந்த மாதிரி தண்டனைகளே நீங்கள் அனுபவிச்சு தானே. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் வெளியாகி கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. குறிப்பாக நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் போட்டிருந்தாங்க 151 கோடி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடிகர்கள் நடிச்சு 151 கோடி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் 151 கோடியே கிடையாது, 130 140 கோடி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி போனால் அப்படி அடிக்கிறாங்க, அப்படி போனால் இப்படி அடிக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இதுவே பெரிய கலெக்ஷன் தாங்க. 151 கோடின்னு அவங்க போட்டிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் முன்ன இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா லியோ கலெக்ஷனோட கொஞ்சம் அதிகமாக காமிக்கணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. மற்றபடி வந்து அந்த கலெக்ஷனுங்கிறது ஒரு கரெக்டான கலெக்ஷன். இது என்னென்னா கவர்மெண்ட் ரேட்டை தான் அவங்க கணக்கில் காமிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு காட்டாமல் ஒரு டிக்கெட் விற்றாங்கல்ல 2000 3000, அதெல்லாம் அந்த கணக்கு உள்ளே வராது. உள்ளபடியே அதில் வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அதிகாலை ஷோ அப்படின்லாம் வந்திருந்ததுன்னா இதோடைய கணக்கு வேறையாக இருந்திருக்கும். அது இல்லைல்ல இங்கே. அந்த மாதிரி சிக்கல் இருக்கு. ஆனால் சன் பிக்சர்ஸ்லேருந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதிகாரப்பூர்வமாக 500 ரூபாய்க்கு தான் டிக்கெட் விற்கும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னதா நீங்கள் கூட. அது தியேட்டருக்கு சொன்னது. ஓகே, அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு காட்ட முடியும்? அப்படி கிடையாது. தியேட்டருக்கு நீங்கள் 500 ரூபா வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வேணும்னா நீங்கள் வச்சுங்க, 500 ரூபா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சொல்கிறதுனா இந்த 9 மணி ஷோ. ஓகே, ஒரு ஷோ எல்லா ஷோவும் அப்படி பண்ண முடியாது இல்லை. இந்த 9 மணி ஷோவுக்கு சில தியேட்டர்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பொதுவாக ரஜினி ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, உங்களோட பார்வை என்ன சார்? இல்லைங்க, நிறைய ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, அதை வந்து ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்க வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களையோ அல்லது கமெண்ட்டுகளையோ போடலன்னா கூட மனசுக்குள் புழுங்கிறதுங்கிறது உண்மைதான். இப்போ அந்த கமெண்ட்டுகளை போடுறது யார், ரொம்ப மோசமான கமெண்ட்டுகளாக போடுறாங்க. இன்னொன்று வந்து படத்தை ஆஃப்டர் ரிலீஸ் டீகோட் பண்ணுறாங்க இல்லையா, இது என்ன அது என்ன, இது ஏன் வச்ச அது ஏன் வச்ச அப்படின்னு அவங்க விரிவாக பல கேள்விகள் கேட்குறாங்கல்ல. இவங்க வேணால் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம், அல்லது நிஜமாகவே நல்ல சினிமாவை எதிர்பார்க்குறவங்களா இருக்கலாம். இப்போ கமர்ஷியல் படத்தில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது, மசாலா படத்தில் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தால் கூட அதில் ஓரளவுக்காவது கொஞ்சம் நியாயம் இருக்கணும்னு நினைக்கிற ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. அதில் விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் படங்கள் குறிப்பாக ரஜினிகாந்த் சார் படத்தில் வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முந்தைய படங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த படத்துக்கு முக்கியமான ரஜினிகாந்த் அவருடைய படத்தையும் தாண்டி லோகேஷ் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ லோகேஷ் வந்து இந்த படத்தை சரியாக பயன்படுத்திட்டாரா அப்படிங்கிறது லோகேஷ் மேலே தான் அதிகமான விமர்சனம் வருது இல்லையா. கட்டாயமாக அவர் தானேங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப், அவர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும். இன்னொன்று, அவர் உருவாக்கின கதை இது. இந்த கதையில் இவ்வளவு ஓட்டைகள் இருக்குது, இவ்வளவு நெளிவு சுழிவுகள் இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அவர் தான். அந்த கண்டனங்களை தாங்கி கொள்ள வேண்டிய பொறுப்பும் அவருக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அது தவிர்க்க முடியாது.
பட் அவரை இது வந்து சரிப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு விமர்சனங்களும் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அவரெல்லாம் இந்த இவ்வளோ விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? நிஜமாவே மனதளவில் ரொம்ப தளர்ந்துருவார் அவர். இதெல்லாம் ஒன்றையும் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் பார்க்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். சீன் பை சீன் டீகோட் பண்ணி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் காதுக்கு இதெல்லாம் போச்சுன்னா அவரை சரி போட்டுவதற்கான ஒரு விஷயமா தான் இது இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, அடுத்த படத்தில் இந்த கேள்விகள் இல்லாமல் நான் வந்து ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, நானே இந்த கஜினியில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. கஜினி படத்தில் இப்போ சூர்யா வந்து உடம்பெல்லாம் எழுதி வச்சுருப்பாரு, ஆனால் முதுகுலையும் எழுதி வச்சுருப்பாரு. முதுகுல யார் எழுதுனான்னு யாராவது கேட்டோமா? அது அந்த எண்ணத்தையே உருவாக்காமல் ஒரு படம் உருவாகணும். அதுதான் வந்து அந்த படத்தோட வெற்றி. இப்போ படம் பார்க்கும்போது இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அவன் படத்தில் ஈடுபடலன்னு அர்த்தம். அவனுக்கு அந்த படம் அவனை ஈர்க்கலன்னு அர்த்தம். அதுதான் இந்த படத்தில் நடந்துருக்கு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முந்தைய படங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது, இது ரிலீஸ் ப்ரெஷர்லாம் இருந்தது, இந்த படத்தில் எதுவுமே இல்லை, நான் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன், அதனால எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதையும் தாண்டி இவ்வளோ ஓட்டைகள் எப்படி அவர் மிஸ் பண்ணார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கையில் தான் இருந்துச்சு, எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஆமாம், அதுதான் ஓவர் தன்னம்பிக்கை வந்து சில நேரம் தலைக்குப்புற கவுத்து விட்ரும். அந்த தன்னம்பிக்கை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலே சிறந்த இயக்குனர்களில் லோகேஷ் கனகராஜும் ஒருத்தருங்கிற அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி விஜய் அண்ணான்னு இவங்க சொல்கிறாங்களோ அது மாதிரி லோகி அண்ணான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த அன்பு வந்து ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து எதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ஏற்றுப்பாங்கங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கோன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு மேலோட்டமாக ஒரு படத்தை அவர் எடுத்துருக்க மாட்டார். இன்னொன்று, இன்றைக்கி ரஜினிக்கு இருக்கிற இமேஜுக்கு அவரை வந்து ஒரு பணம் எரிக்கிறவரெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவோ வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான சண்டைக்கு எவ்வளவோ காரணங்களை நீங்கள் தேடி கொண்டு வரலாம். இதில் வந்து நண்பனை காப்பாற்ற வர்ற இன்னொரு நண்பன், அந்த நண்பன் வந்து ஒரு நடமாடும் சுடுகாடு கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் அபத்தத்தில் அபத்தம். அப்போ அப்படி ஒரு காட்சியை எப்படி இவர் யோசிச்சாருன்னு நினைக்கும்போது இந்த தன்னம்பிக்கையை வந்து வேற மாதிரி மாற்றிருக்கு அவர். அதுதான் காரணம். ரஜினிகாந்த் அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் ஆரம்பிக்கும் போது நான் ஹீரோ இல்லை, லோகேஷ் கனகராஜ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பில்டப் கொடுத்தாரு. நாகார்ஜுனா வந்து இது 100 பாஷாக்கு சம்மன்னு சொன்னார். ஸோ இப்படி எல்லாருமே பில்டப் கொடுத்துட்டு போகும்போது படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படம் பார்த்துட்டு இது வந்து தளபதி மாதிரி இருக்குன்னு கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ ரஜினிகாந்த் அவர்களுமே படம் பார்த்துட்டு நம்பினாரா இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு? இல்லைனா அவர்லாம் வந்து எந்த கரெக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாரா படம்? இல்லை, அவர் நம்பி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாபா படமே அது 100 நாள் ஓடும்னு நம்பினவர் தான் அவர். பாபா படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து, அதாவது அந்த சர்க்கிளில் இருந்தவங்க, இப்போ சொல்லி நான் கேட்குறேன், அவங்க வந்து அந்த படத்தின் மேலே பெரிய நம்பிக்கை வைக்கல. அவங்க சில கருத்துக்களை சொல்லும்போது இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம்னு அவர் நம்பியிருக்கிறார். அப்படி வந்து அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது இந்த படத்தின் மீது நிச்சயமாக அவர் நம்பியிருப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நடிகர்களை பொறுத்தளவுக்கு அவங்க நடிப்பாங்க, அப்புறம் படமாக பார்க்கும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு குறைகள் தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்போ நாம் நினச்சது வந்திருக்கா, நாம் கரெக்டாக நடிச்சிருக்கோமா, நாம் கேட்ட கதை ஸ்க்ரீனில் வந்திருக்கா, இப்படி தானே பார்ப்பாங்க அவங்க. ஓவராலாக ஒரு படத்தை நம்ம ஒரு 3வது மனுஷன் பார்க்கும்போது இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அந்த படத்துக்குள் இருப்பவர்களுக்கு வராது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு எடிட்டர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எடிட் நோட்டோட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவர் வந்து அந்த படத்தை முன்னாடி கட் பண்ணுறது, பின்னாடி கட் பண்ணுறது, தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு முடிவு பண்ணுற அதிகாரம் முழுக்க அவருக்கு இருக்கும். இன்றைக்கி அப்படி இருக்கான்னா இல்லை. எல்லா எடிட்டர்களுமே டைரக்டர் சொல்கிறத கேட்குற எடிட்டர்களாக மாறிட்டாங்க. அங்கே தான் இந்த படம் தோற்று போகுது. இப்போ இதை கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் ஒரு 3வது மனுஷனா எடிட்டரை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கு இந்த காட்சியில் இருக்கிற லாஜிக் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், எதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கதையை அழகாக கொடுத்துருவார். இங்கே சமீப காலமாக அப்படி நடக்காதது தான் பெரிய குறையாக மாறுது. விக்ரம் படம் பெரிய அளவில் ஹிட் ஆனது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில். ஸோ அந்த அழுத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ரஜினி சாரே சொன்னார், என்கிட்ட கதை சொல்ல வரும்போது இவர் வந்து கமல் ஃபேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் ஓடலைன்னா கண்டிப்பாக இவர் வந்து கமல் ஃபேன், அப்படினால தான் வந்து ரஜினிக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ரசிகர்கள் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அழுத்தம் லோகேஷ் கனகராஜ் இருந்திருக்குமா படம் எடுக்கும்போது? இல்லை அதெல்லாம் இருந்திருக்காது. இன்னொன்று வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கமலுக்கு இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டோம், அதையோட தாண்டி பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இல்லை. அப்படி எப்படி ஒரு டைரக்டர் நினைக்க முடியும்? அவருடைய லைஃப் இல்லை அது. இப்போ அவர் பெரிய கேள்விக்குறியாச்சு இல்லை. இப்போ அடுத்து கைதி 2 பண்ணும்பொழுது 80 கோடி சம்பளம் கேட்டு 70 கோடி கொடுத்தா நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சம்பளத்தை நாளைக்கு அவர் எதிர்பார்க்க முடியாது இல்லை. எல்லாத்தையுமே இப்போ கைதி 2ல ஒரு பட்ஜெட் கொடுத்தாருன்னா சரி இவ்வளோ பட்ஜெட் தாங்க அது குறைங்கம்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஆளாகும் போது ஒருத்தர் தன்னை பணையம் வச்செல்லாம் ஒரு ஒரு நடிகருக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு டைரக்டர்.
அப்படி இருந்தால் அவர் டைரக்டரே கிடையாது. இப்போ நான் என்ன சந்தேகிக்கிறேன் அப்படின்னா, விக்ரம் படம் பண்ணும்போது அது கமல் ஒர்க் பண்ணி வச்சிருந்த ஒரு கதை அது. இப்போ கமல் ஒரு கதை சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஒரு படமாக கொண்டு வராங்க. அப்போ கமலுடைய ஒர்க் அதில் இருக்குது. இன்னொன்று கமலை பொறுத்தளவுக்கு அவர் டைரக்ட் பண்ணுற படமோ அவர் எழுதுகிற கதையிலேயே கோட்டை விட்டுருவார். ஆனால் அடுத்தவங்க ஒரு கதையோடு வந்தால் பிச்சு பீராஞ்சிருவார். மிஸ்கின்லாம் அப்படி தான் தெரிச்சு ஓடி இருக்காரு கமல்கிட்ட. அவர் இன்னொரு கதையில் நடிக்கும்போது அதில் 1000 கேள்விகளை கேட்பார், அதை ரெடி பண்ணுவார் அவர். ஸோ அதனால தான் விக்ரம் அப்படி வந்துச்சோன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா ரொம்ப மேலோட்டமாக ஒரு படத்தை லோகேஷ் பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு கமல் கொடுத்த மாதிரி ரஜினி அழுத்தம் கொடுத்துருக்க மாட்டார். கதையை கேட்டிருப்பாரு, ரைட்டு ஓகே. ரஜினி எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கிறது தான் அவரை தேடி வர்றவர்கள்ட்ட அவர் சொல்கிற அட்வைஸாக இருக்குது. அப்போ ரஜினி எப்படி நடந்துப்பார்? ஒரு கதை கேட்டிருப்பாரு, கதையாக கேட்கும்போது அவரால் பெருசாக ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏதோ நாற்காலிங்கிறாங்க, இப்போ எரிக்கிறதுங்கிறாங்க, என்னவோ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ரைட்டு போகலான்னு போயிருப்பார். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருவேளை ஒரு செகண்ட் தாட் வந்தால் கூட அதை மாற்றிருக்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும். குறிப்பாக லியோ படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. எஸ்ஏசி அவர்களே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ் சத்யராஜ் வந்து ஏன் கொலை பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் கதையை ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதுக்கு சரியான காரணம் இல்லை, ஸ்ருதிஹாசன் கேரக்டர் காரணம் இல்லை. ஸோ இப்படி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோண்ட அவ்வளோ மிஸ்டேக்கள் வந்துகிட்டு இருக்குதுன்னா இது யாருமே எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? லோகேஷ் கனகராஜ் ஒரு அதீத நம்பிக்கை இருந்திருக்குமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இங்கே நீங்கள் வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற மாற உங்களை சுற்றி இருப்பவங்க சொல்கிற எதையுமே கேட்க மாட்டீங்க. ஓகே, இது எல்லாருக்குமே உண்டு. அரசு நெகட்டிவாக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பல இயக்குனர்கள்ட்ட உதவி இயக்குனர்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட அடிமையாக தான் இருக்காங்க. அதிகபட்சம் போனால் துணி துவைச்சு போட சொல்லலை, நல்ல வேலை வாஷிங் மிஷின் வந்ததுனால அந்த வேலையை செய்ய சொல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான இயக்குனர்கள் உதவி இயக்குனர்கள் அப்படி தான் நடத்துகிறாங்க. அப்போ அவர் எங்கே போய் ஒரு கருத்து சொல்கிறது, சார் இந்த இடத்துல இப்படி இருக்கே சார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ யார் சொல்கிறதையும் கேட்காம ஒன்று பண்ணும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யும். பீஸ்டில் நெல்சனுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆனதோ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்துக்கு ஏதாவது மைனஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? பீஸ்டில் கூட நெல்சனுக்கு வந்து அதிக டைம் கொடுக்கல. அவர் ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு, உடனடியாக நம்ம படம் பண்ணலாம் வாங்கன்னு விஜய் கூப்பிடும்போது விஜய் படம் கிடச்சிருச்சேன்னு உடையான்ட்டார். வந்து தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவசரமாக ஒரு 2 மாதத்தில் ஷூட்டிங் போகும்போது அதில் பெருசாக ஒர்க் பண்ண முடியல. அதனால் அடுத்த படத்துக்கு நிறைய டைம் எடுத்துகிட்டு அவர் பண்ணிட்டாரு. ஜெயிலர் 2க்கும் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஜெயிலர் 2 இதனால் பாதிக்கப்படுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த படத்தினுடைய களமே வேற, டைரக்டரும் ஏற்கனவே இல்லை. லோகேஷுக்கு அடுத்த படத்துக்கு பாதிப்பு இருப்பாங்க. லோகேஷு கட்டாயமாக பாதிப்பு வரும். அது எப்படி வராமல் இருக்கும்? நான் தான் சொன்னேன்ல, கைதி 2 பண்ணும்போது இனிமேல் 1000 கேள்விகளை கேட்பாங்க, ஸ்கிரிப்டை முதல்ல கொடுங்கன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவது இல்லை. இந்த படத்துக்கு 50 கோடி அப்படிங்கிறது ஓகே, பெரிய பட்ஜெட்டு, ரஜினி சார் படம். கார்த்தி படத்துக்கு 60 கோடி சம்பளம் 70 கோடி சம்பளங்கிறத எப்படி ஒத்துப்பாங்க? இனிமே ஒத்துக்க மாட்டாங்கன்ற. இந்த படம் ஒருவேளை பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 70 கோடியை கேட்டு இன்னும் கூட 5 கோடி சேர்த்து வச்சுங்க சார்ன்னுவாங்க. அதுதானே சினிமா. இது வந்து ஒரு 2-3 ஒப்பீனியனாக வரும்பொழுது கலெக்ஷன் வைஸும் இது எப்படியும் ட்ராப் ஆகும். ஏன்னா சண்டே வரைக்கும் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. மண்டேலேருந்து இது விமர்சனங்களை வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இது என்னவாகும்னு நமக்கு தெரியாது. டோட்டலாக வந்து இந்த படம் ஒரு 550 கோடி பண்ணுங்கிறாங்க. ஓகே, லைஃப் டைம் இந்த படம் தியேட்டருக்கில் ஆல் ஓவர். அப்போ ஒரு 550 கோடினா அதில் பாதிக்கு கம்மி தான் தயாரிப்பாளருக்கு வரும். அப்போ இது வந்து ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது, அதுக்காக பெரிய தோல்வி படமும் கிடையாதுங்கிற ஒரு லெவலுக்கு வந்து நிற்கும். அப்போ லோகேஷ் கனகராஜுக்கான எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் குறையும் அடுத்த படத்தில். ஓகே, அப்போ இன்னொரு வெற்றியை அவர் கொடுத்து தான் அவரை நிரூபிக்கணும். தியேட்டர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தியேட்டர்கள் 550 கோடி, அதுக்கப்புறம் சேட்டலைட்டு டிஜிட்டல் எல்லாம் சேர்த்தாலே ஒரு 700-750 கோடி வந்தாலே பெரிய வெற்றி சார். பிளாக் பஸ்டர் தான் இல்லையா? இல்லைங்க, நீங்கள் இந்த படத்துக்கு பண்ண செலவு நீங்கள் இவருக்கே அமீர் கானுக்கு 20 கோடியோ 30 கோடியோ கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு தகவல் என்னன்னா, அமீர் கான் சம்பளம் வாங்காமல் நடிச்சார் அப்படின்னு சொன்னால் அவரே சொன்னதா நிறைய ஸ்லைட்லாம் வந்துச்சு. அது உண்மையாக போய் அவருக்கு என்ன இதுவா நேர்த்தி கடனா? அங்க பிரதட்சணம் ஒன்று ஏதாவது நேர்த்தி கடனா? அப்படிலாம் யாரும் சினிமாவிலலாம் அப்படி யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எதுக்காக ஒரு ஃப்ரீயாக பண்ணணும்? இதே அமீர் கான் தயாரிக்கிற படத்தில் ரஜினி போய் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாரா? அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே காசு தான். அப்போது மக்கள் மத்தியில் இந்த படம் குறித்து ஒரு இமேஜ் வர்றதுக்காக வேணா சொல்லிப்பாங்களே தவிர யாரும் காசு இல்லாமல் நடிக்க மாட்டாங்க. இப்போ அமீர் கானுக்கு ஒரு 20 கோடினே வச்சுக்கிங்க, நாகார்ஜுனாவுக்கு இப்படி கணக்கு போட்டிங்கன்னா அதுவே பெரிய பட்ஜெட்டில் வந்து நீங்கள். அப்போ இந்த நான் அதான் சொல்கிறேனே, இப்போ பீஸ்ட் எப்படி பிரேக் ஈவன் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு.
அமீர் கானை எப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அமீர் கான் கேரக்டர் உள்ள வருது. ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு மாசான ஒரு கேரக்டர்னு சொல்லி நம்ப வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்களா? எப்படி அந்த அறிக்கை ஒத்துக்கிட்டாரு அவரு? இல்லைங்க, அதுலயாவது ஒரு லாஜிக் எல்சி ஒருனா இருந்துச்சு ஏதோ ஒண்ணு. இதுல வந்து அந்த கேரக்டரே அப்படியே ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே தனியா துண்டா நிக்குது. அது கட் பண்ணிட்டா கூட ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவும் வந்துருக்காது. அதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்தாங்க? இல்லை ஒருவேளை பாலிவுட்டில் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், அமீர் கான் இருந்தால் அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சி கூப்பிட்டு வந்திருக்கலாம். எல்லாமே பிஸ்னஸ் கணக்கு தானே. அதுல கூப்பிட்டு வந்த காரணம் புரியுது. அமீர் கான் எப்படி ஓகே பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதான் கேட்குறேன். லோகேஷ் கனகராஜ் வந்து இந்தியாவிலேயே சிறந்த இயக்குனர்னு இன்னைக்கு நம்ப வச்சுட்டாங்க. அவங்களுக்கே அங்கே பாலிவுட்டில் வந்து தமிழ்நாட்டில் லோகேஷ் கனகராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பரான படம்லாம் பண்ணுறாருன்னு ஒரு தகவல் கொண்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ ரைட்டு அவர் கூப்பிட்றாருங்கும்போது போகலாம் அப்படின்னு வராங்கப்பா. அனுராக் காஷ்யப் என்ன சொல்கிறாரு, லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒரு சீன் வந்தால் போதுங்கிறாரு. ஒரு சீன் அவர் வந்துட்டு போகிறாரு. அப்போ அமீர் கான் நினைப்பாரு, இவ்வளோ பெரிய ஆளே வந்து ஒரு சீன் வந்தால் போதும்னு சொல்கிறான், அப்போ நம்ம அப்படின்னு நினைப்பாருல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப்புகளில் உள்ள வந்தவங்க தான். குறிப்பாக ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா யூகேலையும் சரி, நியூசிலாந்துலையும் சரி, இப்போ எல்லா நாட்டிலையுமே அதிகபட்சம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே கிராஸ்ன்னு போடுறாங்க. ஸோ அதுவுமே உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஓவர்சீஸ்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. ஓகே, இல்லை இதில் முக்கியமானது என்னென்னாங்க, இந்த ஏ சர்டிஃபிகேட் தான். இப்போ ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பம் தியேட்டருக்கு வருதுன்னா அண்டர் ஏஜில் இருக்கிற குழந்தைகளை விட்டுட்டு வரமாட்டாங்க. அதுவும் ரஜினி படம்னா குடும்பத்தோடு வர்றது தான் விரும்புவாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ மத்தியானம் எனக்கு ஜெர்மனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் பேசினார். தியேட்டருக்கு வந்த 16 வயது பையன், அந்த பையனுக்கு 16 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குதான். அந்த கார்டை பார்த்துட்டு கிளம்புன்ட்டாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இந்த கலெக்ஷன் வைஸ் அது ஒரு பெரிய அடிதான் அவங்களுக்கு. ஒரு பக்கம் கலெக்ஷன் வந்து சரியான தகவல் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்க யூடியூபர்ஸ்லாம் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் இட்ஸ் பிரசாந்த் அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து தூக்கிட்டாங்க காலில் இருந்து. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவங்களோட பாருங்க சார். இல்லை அப்படி அவர் சொல்கிறாரு, பட்டு ஒரு நடிகருக்கு எதிராகவோ அல்லது ஒரு படத்துக்கு எதிராகவோ ஃபுல் நெகட்டிவாக ஒரு ரிவ்யூ பண்ணும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அது தொடர்பான எந்த விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கணும். ஓகே, இப்போ ப்ளூ சட்டமாரன் அடியன்னு அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ண முடியுது உங்களால்? அவர் ஒரு வீடியோ ஒரு இமேஜ் கூட யூஸ் பண்ண மாட்டார்ல. அப்போ நீங்கள் இந்த படத்தை முழுக்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதுலேருந்து ஏன் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க படத்துலேருந்து? அப்போ இந்த மாதிரி தண்டனைகளே நீங்கள் அனுபவிச்சு தானே. காப்பி ரைட் கிளைம் பண்ணி தான் இது பண்ணாங்களா, இல்லைன்னா காப்பி ரைட்டு தான் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ திங்கக்கிழமைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கலெக்ஷன்? இல்லை, திங்கக்கிழமை கட்டாயமாக ட்ராப் ஆகுங்க. ஆனால் இந்த படம் வந்து ப்ரீ புக்கிங்கில் ஓடிட்டு என்னென்னா, விமர்சகர்கள் சொல்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பல பேர் இந்த படத்தின் தவறுகளை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட்டு போட்டெல்லாம் அடிக்கிறாங்க, எந்தெந்த காட்சியில் என்னென்ன பிரச்சனைகள்னு. ரொம்ப அது ஏதோ ரொம்ப வன்மமாக பண்ணுற மாதிரியும் தோணுது. இன்னொன்று வந்து இவ்வளோ காசு கொடுத்து போனால் இப்படி ஒரு படத்துக்கு போயிட்டேனேன்னு கோபத்துலையும். இல்லை, வன்மதையும் தாண்டி இவங்க ஓவரா ஹைப் கிரியேட் பண்ணது தான் சார் இவ்வளோ அடி வாங்குறது. இவங்க கிரியேட் பண்ணவே இல்லைங்க, தானாக கிரியேட் ஆனது. ஓகே, அவங்க எங்கேயுமே வந்து இப்போ 1000 கோடி அடிக்கணும்னு பேசுனது நம்மளாம் தான். நான் பேசலை, நான் எங்கேயுமே பேசலை, டைட்டில் எப்படி வச்சுட்டாங்க. பொதுவாக சொல்கிறேன். இல்லை, நடித்த நடிகர்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நாகார்ஜுனா சொன்னதாகட்டும், ரஜினிகாந்த் சொன்னதாகட்டும், லோகேஷ் கனகராஜ் சொன்னதாகட்டும், கலாநிதி மாறன் சொன்னதாகட்டும், எல்லாமே கிரியேட் பண்ணுது. இல்லை, அதுக்காக தான் லோகேஷ் கனகராஜ் இந்த ஃபங்க்ஷனே வேணாம்னாரு. ஓகே, ட்ரெய்லர் வேணாம், ஃபங்க்ஷன் வேணாம் சார், நேரடியாக ரிலீஸுக்கு போயிடலான்னு அவர் கம்பெனியில் சொல்லி எவ்வளோ போராடினார். பட் அவங்க என்னென்னா, இல்லைங்க ஒரு படம் ரிலீஸ்னால் சில ப்ராப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது, கட்டாயமாக பண்ணிடுவோம்னு தான் அவங்க அதை பண்ணது. ஒருவேளை இப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹைப்பு தானாக கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரேடியாக கழிவு ஊற்றுற அளவுக்கு மோசமான படம் இல்லை, அது முதல்ல நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணும்போது படம் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை நிறையா அதில் வந்து நம்ம எதிர்பாராத பல திருப்பங்கள்லாம் இருக்குது, ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ரஜினின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வர்றது போகிறது நிற்கிறது பார்க்கறது எல்லாத்தையும் ரசிக்க இங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை இப்படி அடித்து காலி பண்ணுற அளவுக்கு மோசமான படம் கிடையாது, அதே நேரத்தில் ஒரே அடியாக நல்ல படமும் கிடையாது. குறிப்பாக பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது ஒரு டியூரேஷன் வந்து பெரிய மைனஸாக இருக்குது. ஆனாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் டியூரேஷனை கம்மி பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அதை ஏன் படத்துக்கு முன்னாடியே சரி பண்ண மாட்டாங்க, படம் ரிலீஸுக்கு முன்னாடி? படம் ரிலீஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் அல்லது பொதுமக்கள் ஆகட்டும், இவங்க யார் சொல்கிறதுக்கு
நான் கொடுக்கறது தான் படங்கிற ஒரு திமிரில் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க 3 மணி நேரம் படம் கொடுக்காதீங்க, 2.5 மணி நேரத்தில் படத்தை முடிங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். 3 மணி நேரம் எடுத்த படம் எதுவுமே ஓடலைங்க அண்மை காலமாக. நீங்கள் இப்போ புஷ்பா 2 மட்டும் அதிகமான புஷ்பா 2லாம் இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்தா கூட ஓடும். ஏன்னா அதில் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு, அதில் சுவாரஸ்யம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தில் 3 மணி நேரம் என்னத்துக்கு? நமக்கே தெரிஞ்சு இதனை இருக்கலாம் அதனை இருக்கலாம்னு உட்காந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் படமாக கொடுக்குறதுல என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அது என்ன இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கம்பீரம் கெட்டு போச்சு இல்லை. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு அப்டேட்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.